அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். புகழனைத்தும் அந்த ஒரு கடவுளுக்கு மட்டுமே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சாட்சியம் பாகின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வால் அருளப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் ஊழியர்களா நாம இங்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அன்லிமிட்டெட் கிரேஸ் அப்படிங்கிறார், எல்லையற்ற அருள். அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது கடவுளை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியா இருக்கு. அது நீங்க மனிதர்கள் என்னதான் எவ்வளோ செல்வங்கள், வளம், பொருளாதாரம் இல்ல குணங்கள் என்னதான் இருந்தாலுமே, நம்ம ஒரு மனிதர்ல இருந்து மற்றொரு மனிதருக்கு கொடுக்கும் போது அது ஒரு லெவலுக்கு மேல நமக்கே அது ஒரு பொறாமை தன்மையா மாறிடும். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம அன்லிமிட்டடா கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கடவுளால மட்டும்தான் முடியும். அதுலயும் அவர் கடவுள் அவருடைய அருளை நம்ம மீது கொடுக்கிறாரு, அன்லிமிட்டடா கொடுக்கிறாரு, எல்லையற்ற அருளை கொடுக்கிறாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிருபை அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா இரக்கம், கருணை, அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தகுதியற்ற செயலுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான் கிருபை. அந்த கிருபை அப்படிங்கிறது அருள் அப்படிங்கிற ஒரு விஷயமா தமிழ்ல பொருள்படுது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்களாக்கோ, நம்மலாம் அவருடைய அறிவின் ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஆன்மாக்களை நியமிக்கிறாரு. சரணடைதல்ல உள்ளவங்களை நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கடவுளுடைய மாபெரும் ஒரு கிருபை தான், மாபெரும் ஒரு அருள், எல்லையற்ற அருள் தான். அதனால இங்க நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு தற்பெருமையோ இல்ல ஒரு கௌரவமோ கொள்ள வேண்டிய விஷயமே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, இதை நீங்க முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால எந்த இடத்துலயுமே உங்களை நீங்க முன்னிறுத்த மாட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்களே அந்தரங்கமா பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட உங்களை நீங்கள் முன்னிறுத்த மாட்டீர்கள். எல்லா இடத்துலயும் முன்னிலைப்படுத்தப்படுவது உங்களுடைய ஆன்மா என்ன சொல்லும் அப்படின்னா, கடவுள் 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 மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லும். அந்த புரிதல் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்பதான் உங்களுடைய ஆன்மா நன்மை பலமான ஒரு ஆன்மாவா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இயலும் பொழுதெல்லாம் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறார் ஒரு வசனம் வரும் இந்த வேதத்துல. இயலும் பொழுதெல்லாம் நீங்கள் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்களாப்போ, இப்ப தொழுகிறீங்க, ரைட்டு, மறுபடியும் காலையில குரானை ஓதுறீங்க, நான் 5 நேரம் தொழுகிறேன், குரானை ஓதுறேன், அதுக்கப்புறம் அசுர் தொழுகைக்கு அப்புறம் நான் திக்கர் எடுக்கிறேன், மறுபடியும் இரவு நேரம் திக்கர் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டிலும் இயலும் பொழுதெல்லாம் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடும் போது உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் பாத்தீங்களா, வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த நேரம் எல்லாம் நீங்க பாடுபடணும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். இப்ப என்ன அப்படின்னா, இயலும் பொழுதெல்லாம் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறது மனிதனுக்கு உண்டான அந்த கோபம், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் வரும் பாத்தீங்களா. இத சாத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா கடவுளை மட்டும் வழிபடுவர்கள் அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 2 மனிதர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு அகந்தை காரணமாக அவங்க அந்த இடத்தை விட்டு ஒண்ணு வெளியேறிடுவாங்க, இல்ல அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க ரொம்ப கோபமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சொல்லும், இல்ல நம்ம இது கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் இப்படி பேச மாட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு 5 நிமிடம் அதிகபட்சம் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே அவங்க பேசுவாங்க, நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கும் போது அந்த கோபம் மேலோங்கும் போது இதுவும் கடவுளால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான்ங்கிறத நம்ம யோசிக்கும் போது அந்த அகந்தைங்கிறது அழியும். அப்ப என்னன்னா, நம்ம அல்லாட்ட பொறுப்பேற்படுத்துவோம், அல்லாவை நெருங்கி போவோம். இதுதான் ஒரு உண்மையான ஆன்மாவா இருக்குது. சோ இயலும் பொழுதுதான் பாடுபட வேண்டுங்கிறது இதுதான். உங்களை நீங்களே கேள்வி கேட்கும் போது அந்த விஷயம் வரும், அல்லாஹ் தான் அப்படிங்கிறது முன்னிறுத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் அதை பத்தின விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தனிப்பண்பா கருணை அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான்
எல்லையற்ற கருணையை உடையவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அது வந்து ஒருமையில பார்க்கும்போது நம்ம அப்படி சொல்றோம். ஆனா கடவுள் எல்லையற்ற கருணையை உடையவரா இருக்கிறார். அந்த எல்லையற்ற கருணை அப்படிங்கிறது, கிருபை அப்படிங்கிறது கடவுளாலை தவிர நீங்க வேற எங்கும் பார்க்க முடியாது, பார்க்க சாத்தியமும் கிடையாது. கடவுள் மட்டும்தான் அதை வந்து கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய தகுதியற்ற செயலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு, ஒரு வரம் அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளை வந்து சரணடைதல் இருக்கு. சரி, இப்ப நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்களாப்போ சிலை தெய்வ வழிபாடு செய்யறவங்க இருக்கிறாங்க, அதுக்கடுத்து வந்து இணை தெய்வ வழிபாடு செய்யறவங்க இருக்கிறாங்க, அதுக்கடுத்து போலி தெய்வ வழிபாடு செய்யறவங்க இருக்கிறாங்க, அதுக்கடுத்து கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களா இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா, நம்ப மறுத்தல் நயவஞ்சகம் அப்படிங்கிறத பிரிச்சிடலாம். இங்கிட்டு பார்த்தா நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறத பிரிச்சிடலாம். இப்ப என்னன்னா, சிலை தெய்வ வழிபாடுன்னு பாக்குறது பெரும்பான்மையா நீங்க இந்த ஒரு தேசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய நம்பிக்கையில இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இணை தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களாக்கும், நாங்க வந்து 2 சிலைகளை மட்டும்தான் வணங்குறோம், 2 உருவங்களை மட்டும்தான் வணங்குறோங்கிறதுக்கு நீங்க உதாரணமா கிறிஸ்துவத்தை எடுத்துக்கலாம். ஈசாவையும் ஈசாவோட அன்னையும் அவங்க வந்து வழிபடுறாங்க. அதுக்கடுத்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த போலி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, நாங்க சிலைகளை எல்லாம் வைத்து வணங்கல, ஆனா கடவுளுக்கு இணையான ஒரு சொல்லுல வந்து நாங்க வந்து தூதர்களை வந்து முன்னிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுமே தவறான ஒரு விஷயம் தான். இதத்தான் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துல அவர்கள் வந்து சரியான வழியில் இருப்பதாக நினைத்து கொண்டு தவறான வழிபாட்டையே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து மெய்யான நம்ப மறுத்தலா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா நீங்க அங்க சிலை தெய்வ வழிபாடுக்கு இதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், கடவுள் நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்களாக்கும், கடவுள் எல்லையற்ற கருணை உடையவரா இருக்கிறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 3வது அத்தியாயத்துல 74வது வசனத்துல சொல்றாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தான் நாடுகின்ற எவருக்கும் உரியதென தன்னுடைய கருணையை அவர் குறிப்பிட்டு வைக்கின்றார். எல்லையற்ற அருட்கொடையை கடவுள் தன்வசம் வைத்திருக்கின்றார். அதாவது தான் நாடுகின்ற எவருக்கும் உரியதென தன்னுடைய கருணையை அவர் குறிப்பிட்டு வைக்கின்றார் அப்படிங்கிறது, கருணை அப்படிங்கிறது பார்த்தா கடவுளுடைய இரக்கமா இருக்குது, அவருடைய அருளா இருக்குது, அவருடைய கிருபையா இருக்குது. தான் யாரெல்லாம் தன்னுடைய கிருபைக்கு சரியானவர்கள் அப்படிங்கிறது கடவுள் வந்து தெரியும். அதன் மூலமா கடவுள் தான் நாடுகின்ற எவருக்கும் உரியதென தன்னுடைய கருணையை அவர் குறிப்பிட்டு வைக்கின்றார் அப்படிங்கிறது, ஒரு 10 பொருள் இருக்குது அப்படின்னா அந்த 10 பொருள்ல ஒரு 3 பொருள் வந்து சரியானது அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் கடவுள் நம்மளை வந்து அவருடைய ஊழியர்களா நம்மளைய தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய கருணையை நம் மீது பொழிந்திருக்கின்றாரு. எல்லையற்ற அருட்கொடையை கடவுள் தன்வசம் வைத்திருக்கின்றார். நீங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்க வந்து கணக்கிடவே முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப கணக்கிட முடியாதுன்னா அப்ப இதுவே மாபெரும் பாக்கியமா இருக்குது நமக்கு. என்ன, நம்ம கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களா இருக்கோம் அப்படிங்கிறதே மாபெரும் பாக்கியமா இருக்குது, மாபெரும் பொக்கிஷமா இருக்குது. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மாயையா கண்கூடா தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எதை நினைச்சு அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து கடவுள் எல்லை அருட்கொடை அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல வந்து சோனம் அப்படிங்கறத சொல்றாரு. அது நம்மளுடைய உழைப்பிற்கான நம்மளுடைய ஒரு இதா இருக்குது. அந்த உழைப்பு அப்படிங்கிறதுமே காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்ல தான் வருது. அது வேற விஷயம், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த எல்லையற்ற அருட்கொடையை விட்டுட்டு நீங்க இந்த அருட்கொடையை நீங்க வந்து கணக்கிடவே முடியாது அப்படிங்கிறார். எவ்வளவோ இருக்கிறோம் மக்கள் தொகை, அதுல நம்ம இன்னைக்கு குடும்பமா இங்க ஒரு சிறு குடும்பமா இருக்கும் போது கடவுள் அவருடைய கிருபையை நம்ம மீது பொழிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது, சரியான பாதையில சரியானவர்களா கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது மாபெரும் ஒரு அருட்கொடை தான். தொடர்ந்து அதிலே சொல்றாரு 174ல, அவர்கள் கடவுளின் ஆசிகளுக்கும் அருட்கொடைகளுக்கும் தகுதி பெற்று விட்டனர். எந்த தீங்கும் எப்பொழுதும் அவர்களை தீண்டுவதில்லை, ஏனெனில் அவர்கள் கடவுளின் திருப்தி அடைந்து விட்டார்கள். எல்லையற்ற அருட்கொடையை கடவுள் தன்வசம் வைத்திருக்கிறார். அதாவது அவர்கள் கடவுளின் ஆசிகளுக்கும் அருட்கொடைக்கும் தகுதி பெற்று விட்டனர். எந்த தீங்கும் எப்பொழுதும் அவர்களை தீண்டுவதில்லை. இது நீங்க கடவுளுக்கு மட்டும் நீங்க முற்றிலும் அர்ப்பணிக்கவர்களாக எழும்பொழுதெல்லாம் கடவுளை நீங்க நினைவு கூறுவதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை எந்த தீங்குமே தீண்டாது. 2வது, இத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்க இருக்குது. யூசுப்புக்கு நடந்த அதே விஷயம்தான். நீங்க தவறு செய்யணும்னு நினைச்சாலும் கடவுள் உங்களை செய்ய விட மாட்டார். அதுதான் மாபெரும் அருட்கொடையா இருக்குது. நான் முயற்சி பண்ணிருக்கேன் தவறு செய்யறதுக்கு, சில விஷயங்கள் அதை நான் உணர்வும் செஞ்சிருக்கேன், ஆனா நடக்காது. ஏன் அப்படின்னா அது கடவுள் வந்து நாட மாட்டாரு. அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் பிராக்டிகலா ஃபீல் பண்ணிருக்கேன். அதான் சொல்றாரு, அவர்கள் கடவுளின் ஆசிக்கும் அருட்கொடைக்கும் தகுதி பெற்று விட்டார். எந்த தீங்கும் எப்பொழுதும் அவர்களை தீண்டுவதில்லை, ஏனெனில் அவர்கள் கடவுளின் திருப்தி அடைந்து விட்டார்கள்.
எல்லையற்ற அருட்கொடையை கடவுள் தன்வசம் வைத்திருக்கின்றார். இப்ப அதை விட ஒரு சின்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மையான தகுதி பெற்ற பண்பு அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவர் ஆணோ பெண்ணோ தன்னுடைய கற்பு நெறியையும் தவறான முறையில் உறவு கொள்ளாம இருக்கு, அதுவே ஒரு தகுதி பெற்ற பண்பா இருக்குதுங்கிறார். அது ஒரு பண்பா இருக்குது அப்படிங்கிறாரு. இது இன்னைக்கு மாநில குலத்திற்கு அது ஒரு மாபெரும் ஒரு சோதனையா இருக்குது. ஆனா அவங்கதான் தகுதி பெற்ற ஒரு பண்புல இருக்கிறாங்க, அவங்கதான் நன்னறியாளர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க அவங்களுடைய கற்பு நெறியை பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, இதை தவிர நீங்க மற்ற தவறுகள் எதுவுமே செய்யணும்னாலுமே ஒண்ணு அதை நோக்கி உங்களை போக விட மாட்டாரு, இல்ல அதுல நீங்க போறீங்கன்னா போன ஒரு கொஞ்ச நேரத்துல நீங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துருவீங்க. நீங்க திரும்ப திரும்ப அந்த தவறை காட்டிலும் நீங்க கடவுளை மேலோங்கி மேலோங்கி கடவுள் உங்களை செலுத்தும் போது அது தவறுன்னு உங்களுக்கு கடவுள் கண்டிப்பா உணர்த்துவார். இது சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா காரணம் அப்படிங்கிறது நீங்க திரும்பவும் கடவுளோட அந்த சாம்ராஜ்யத்துல திரும்பி வரதுக்கான ஒரு வாய்ப்பை தான் கடவுள் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுப்பாரு. இதுவும் கடவுளோட ஒரு மாபெரும் அருட்கொடை தான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 8:29 சொல்றாரு, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுள் மீது பக்தியோடு இருந்தால் அவர் உங்களுக்கு அறிவொளியூட்டுவார், உங்களுடைய பாவங்களை நீக்குவார், மேலும் உங்களை மன்னிப்பார். கடவுள் எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார். அன்லிமிட்டட் கிரேஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி பை காட். கடவுளால தவிர வேற யாராலையும் உங்களுக்கு அதை கொடுக்கவே முடியாது. திரும்ப திரும்ப இந்த வசனங்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், கடவுள் தான் சர்வ சக்தி சர்வ வல்லமை உடையவரா இருக்கிறார். அவரை தவிர யாராலுமே அந்த விஷயத்த உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணவே முடியாது. பாசிபிளே கிடையாது கடவுளை தவிர. நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான், நீங்கள் கடவுள் மீது பக்தியோடு இருந்தால் அவர் உங்களுக்கு அறிவொளி ஊட்டுவார், உங்களை ஞானப்படுத்தி கொண்டே இருப்பாரு. என்ன சொல்றது அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்க கடவுளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீங்க, கடவுளோட விஷயங்களை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா கடவுளை உங்களை பட்ட தீட்டிக்கிட்டே இருப்பார், அறிவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த அறிவு மேம்பட 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 என்ன ஆகும்னா ஞானத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால புறம் பேசல, பொய் பேசல, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டே திருப்பி நான் அதுக்குள்ள வாரேன். திருப்பி அது உங்களுக்கு உணர்த்தும், இல்ல இது சரியான பாதை கிடையாது. திருப்பி நீங்க மறுபடியும் அல்லாஹ்வை நோக்கி போவீங்க. திருப்பி மறுபடியும் போகும்போது கடவுள் அதை உங்களை செய்ய விட மாட்டார். திருப்பி அந்த ப்ராசஸ் உங்களை என்ன பண்ணுவாருன்னா, அந்த பியூரிபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். கடவுள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அல்லாஹ்வால் அருளப்பட்ட அந்த ஞானத்தை நீங்க முற்றிலுமாக அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்களாக்கும், நான் சொன்ன மற்ற வழிபாடுக்கும் கடவுளுடைய ஊழியர்களா இருப்பதற்கும் வித்தியாசங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, பாரம்பரிய முஸ்லிம்கள் நம்மளோட 5 நேரத்துல சரியானவங்களா தொழுகிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா அவங்க சரியான பாதையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு மாபெரும் தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத சொல்றாரு கடவுள். அப்ப என்ன அப்படின்னா, நீங்க புரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கடவுளை பற்றி அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கு. எதுனாலுமே கடவுளுடைய ஒரு நாட்டமா தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருப்போம், புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு, கத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு வசனம், அதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். அதிலே 8:29 பார்த்தோம். அடுத்து 57, 21, 29 2 வசனம் இருக்குது. ஆகையால் நீங்கள் உங்கள் இரட்சகரிடமிருந்து மன்னிப்பு மற்றும் வானத்தையும் பூமியையும் சூழ்ந்திருக்கும் அளவு அகலத்தை கொண்ட ஒரு சுவனத்தை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். கடவுள் மற்றும் அவருடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அது காத்து கொண்டிருக்கின்றது. கடவுள் மற்றும் அவருடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அது காத்து கொண்டிருக்கின்றது. தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அருகின்ற கடவுளின் அருட்கொடையானது இத்தகையதே ஆகும். கடவுள் எல்லையற்ற அருட்கொடையை உடையவராக இருக்கின்றார். அல்லாஹ் யாருக்கு நாடனும் விதிச்சிருக்காரோ அவங்கதான் அவங்களுடைய ஊழியர்கள் ஆக முடியும், அவர்கள் தான் சரணடைதலுக்குள்ள வர முடியுங்கிறத சொல்றாரு திரும்ப திரும்ப. அவருடைய அறிவிற்கேற்ப தகுதியான சூழ்நிலையில் படைக்கப்படுகின்ற அந்த ஆன்மா அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது நம்ம அந்த ஒரு இங்க இவ்வளவு தூரம் இருக்கிறதே ஒரு நம்ம மாபெரும் ஒரு புதையலை கொண்டவர்களா, ஒரு பொக்கிஷத்தை கொண்டவர்களா தான் இருக்கிறோம். அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறத விஷயம். கொடுத்துட்டாரு அந்த புதையலை, பொக்கிஷத்தை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? அப்ப அது பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கடவுள் சொல்ற கடமைகளையும் கட்டளைகளையும் நன்னறியான வாழ்க்கையும் வாழணும். அதுதான் அப்ப உங்களுக்கு சுவனத்துங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தும், கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை கொண்டு.
நீங்க புரிதல் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டாரு, நீங்க அதை எப்படி கொண்டு போக போறீங்க, எப்படி பாதுகாத்து கொண்டு போ, அதுவும் கடவுள் கையில தான் இருக்கு. அதுக்கு நீங்க பாடுபடணும். அதுதான் விஷயமா இருக்கு. அதான் சொல்றாரு, வானமும் மற்றும் பூமியும் சூழ்ந்திருக்கும் அளவு அகலத்தை கொண்ட சூனத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படிங்கறத சொல்றாரு. தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அருள்கின்ற கடவுளின் அற்கொடையான இத்தகையதே. யாருக்கெல்லாம் நாடுறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். we are blessed. நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும். கடவுளோட அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் கடவுள் எல்லையற்ற அருட்கொடை உடையவராக இருக்கின்றார். தொடர்ந்து அதிலே சொல்றாரு 29:57 எனவே முந்திய வேதத்தை பின்பற்றுவர்கள் கடவுளின் கருணைக்கும் அருளுக்கும் ஏகோபத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்றும், மேலும் அருட்கொடை அனைத்தும் கடவுளின் கரத்திலேயே உள்ளது என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அதனை அருள்கின்றார். கடவுள் எல்லையற்ற அருளை உடையவர். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே, வேதம் அப்படியே போகும்போது ஒரு பில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி போகும். முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கும். படைக்கப்படுவதற்கு முதல் படைப்புல இருந்து வரும்போது அங்க வேதங்கள் வருது. அந்த முந்திய வேதத்தை பெற்றவர்கள் சொல்றாங்க, எங்களுக்குதான் வந்து கடவுளோட கருணையும் அருளும் இருக்குது. நாங்க தான் அதுக்கு வந்து ஏகோபகவாதி, நாங்க தான் அதுக்கு வந்து முற்றிலுமான உரிமையாளர்கள், நாங்க தான் அதுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்கிறாரு. மேலும் அருட்கொடை அனைத்தும் கடவுளின் கரத்திலேயே உள்ளது என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் கரத்திலே உள்ளதுன்னா யாருக்கெல்லாம் நாடுறாரோ அந்த அருட்கொடை அவர் தான் கொடுப்பாரு, இல்லாட்டி அது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. தான் நாடுகின்ற எவர் மீதும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வசனம் முடியும் போது இதே வசனத்தை தான் நான் திரும்பி வாசிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அதனை அருள்கின்றார். அல்லாவுடைய நாட்டை இருந்தாதான் அது நடக்கும். கடவுள் எல்லையற்ற அருளை முடியும். கடவுளோட அந்த அருள் அப்படிங்கிறது, எல்லையற்ற அருள்ங்கிறது வந்து கடவுளால மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் அது சாத்தியம். வேறு யார் ஒருவராலும் அது சாத்தியங்கிறது வந்து கிடையவே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் புகழ் அனைத்து அல்லாவுக்கு. நம்முடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்போம். தூவிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வின் பெயரா மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குதுங்கிறாரு. இதுக்கு ஒரு எல்லைகள் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதுல நிறைய வசனங்கள் இருக்குது. குறிப்பிட்ட சில வசனங்களை மட்டும் பார்ப்போம், ஏன்னா நேரம் குறைவா இருக்குது. ஒரு 4 வசனங்கள் தான். அதாவது 39:10 சொல்றாரு, லிமிட்ஸ் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. 39ஆம் அத்தியாயம் 10வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே, உங்கள் இரட்சகரிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்னெறிகள் புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி. இவ்வுலகில் நன்னெறிகள் புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி. கடவுளின் பூமி விசாலமானது. மேலும் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் எல்லைகளின்றி தங்களுடைய பிரதிபலனை தாராளமாக பெற்றுக் கொள்வார்கள். நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே, உங்கள் இரட்சகரிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். பக்தி செலுத்துவதற்கான காரணம் அப்படிங்கிறது, நம்ம செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கடவுள் என்ன சொல்றாருன்னா, இவ்வுலகில் நன்னெறிகள் புரிந்தவர்களுக்கு. நன்னெறிங்கிறது நான் சொன்ன விஷயம்தான், கடமை கட்டளைகள், நன்னெறியான விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கேதான் இந்த குரானை திடீர்னு நான் படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தனித்துவமான பண்பு அப்படிங்கிறது கற்பு நெறிய சொல்றாரு அப்படின்னு. நீங்க அந்த ஒரு 70வது அத்தியாயத்துக்கு மேல எல்லாம் பாத்தீங்களாக்கும், 60க்கு மேல பாத்தீங்களாக்கும், அந்த இதை வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு, கற்பை பத்தி சொல்லிக்கிட்டே வருவாரு. அது ஆணோ பெண்ணோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆனா இது வந்து நான் பின்னணிப்புல பார்க்கும்போது அது எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. தனித்துவமான பண்புங்கிறாரு. எப்படி தனித்துவமான ஒரு கொள்கையை, கடவுள் கருணையை தன்னுடைய தனிப்பண்பாக விதித்து, அதே மாதிரி தன்னுடைய ஊழியர்களுக்கு இது ஒரு தனிப்பண்பா விதிக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, மற்றவர்களை காட்டிலும் நம்ம வந்து ஊழியர்களா இருக்கிறோம், கடவுளோட ஊழியர்கள், கடவுளை உண்மையாக புரிந்தவர்களா இருக்கிறோங்கிறது இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அதை வந்து காட்டும்போது அது வந்து நமக்கு வேறுபாடு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய பேச்சிலையும் சரி, நம்மளுடைய செயல்பாட்டிலையும் சரி. அவங்களாம் வந்து பேசும்போது ரொம்ப கோவாவாசமா பேசுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப கோபமா. ஆனா நம்ம அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து அப்படி கொண்டு போக மாட்டார். அது வந்து நீங்க அதை வந்து நிறைய பார்க்கலாம். அது கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருவாரு, குணத்தை வந்து கடவுள் வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே, உங்கள் இரட்சகரிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்னெறிகள் புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி. கடவுளின் பூமி விசாலமானது. மேலும் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் எல்லைகளின்றி தங்களுடைய பிரதிபலனை தாராளமாக பெறும். எல்லைகளின்றினா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? எனக்கும் இந்த ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும்போது
அங்க என்ன சொல்றாருன்னா, சோனத்துல உங்களுக்கு வந்து மாளிகையில கொடுப்பேன், கீழே ஆறுகள் ஓடும் அப்படிங்கறத சொல்றாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, வானமும் பூமியும் கொண்ட அளவு கொண்ட சோனம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குங்கிறாரு. இப்ப இந்த வானமும் பூமிங்கிறத நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்க? இந்த 7வது பிரபஞ்சத்துல இருந்து அந்த 6வது வானத்தை நினைச்சுக்கிறீங்களா, இல்ல 7வது பிரபஞ்சத்துல இருந்து கடவுளோட சாம்ராஜ்யம்? அப்ப என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு நீங்க கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு எல்லைகள் வந்து பறந்து விரிஞ்சிருக்கும். அதை வந்து என்னை மட்டும் வழிபட்டவர்களுக்காக சோனத்தை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க இங்க போய் பார்க்க முடியுமா? ஒரு மாளிகையில கீழே ஆறுகள் ஓடும், அது ஏதேனி தோட்டங்களா இருக்குங்கிறத உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வேணா ஒரு பிளேஸ் 2 பிளேஸ் அதுவும் அல்லாவுடைய அத்தாட்சிகள்ல உள்ளதாவா இருக்கலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு நான் எல்லைகளின்றி கொடுக்குறேங்கிறாரு. அது யாருக்கு பாசிபிள்? அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை மட்டும் வழிபடக்கூடியவருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அதுவும் கடவுள் நாடினால்தான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். மிகச்சிறந்த பேரம் அப்படிங்கிறாரு 40ல சொல்றாரு. 40வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல, எவரேனும் ஒரு பாவத்தை செய்தால் அதற்குரிய கூலி மட்டுமே கொடுக்கப்படுவார். மேலும் எவரேனும் நம்பிக்கை கொண்ட நிலையில் நன்னெறியான காரியங்கள் புரிந்தால் ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் சோனத்திற்குள் நுழைவார்கள். அதிலே அவர்கள் எவ்வித வரம்புகளும் இன்றி வாழ்வாதாரங்களை பெறுவார்கள். வரம்புகளும் கிடையாது, எல்லைகளும் கிடையாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதேனும் ஒரு பாவத்தை செய்தால் அதற்குரிய கூலி மட்டுமே கொடுக்கப்படுவார். அப்ப என்ன அப்படின்னா, கடவுள் நமக்காண்டி இந்த பிரபஞ்சத்தை படைச்சு, இந்த பிரபஞ்சத்துல நீங்க தவறு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு 1:1 அப்படிங்கிறதா சொல்றாரு. இதுவே வந்து அவருடைய மாபெரும் கருணையா, மாபெரும் கிருபையா இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்க நல்லது செஞ்சா 1:7 1:10 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது உங்களுக்கு வந்து பன்மடங்கா பெருக்கப்படுது. நீங்க இந்த இம்மையை காட்டிலும் மறுமையில வந்து அதை வந்து வரம்புகள் இன்றி எல்லைகள் இன்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் யாரால சாத்தியம்? கடவுளால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப இதுக்கு முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். மற்றவர்களை காட்டிலும் நமக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து முற்றிலுமாக முழுமையானதாக கடவுள் வந்து அதை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தாதான் நம்ம வந்து அதை வந்து எல்லாத்தையுமே வந்து அறிந்து புரிந்து உணர முடியுமே தவிர அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து அது வந்து வரவே வராது. அவர்களுக்கும் தெரியும், பாரம்பரிய முஸ்லிம்களுக்கும் தெரியும், தூணங்கிறது தெரியும். ஆனா அதை வந்து சரியான முறையில் உணர்ந்திருக்கிறாங்களா, புரிஞ்சிருக்காங்களா, அறிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத விஷயம். களப்பற்ற முறையில் அவர்கள் கடவுளை மட்டும் வழிபடுகிறார்களா அப்படிங்கிறத கேள்வியா இருக்குது. தொடர்ந்து 3ல 27 37 அதோட முடிச்சுக்கிறேன். 3வது அத்தியாயத்துல, நீர் இரவை பகலுக்குள் ஆழ்த்துகின்றீர், மேலும் பகலை இரவுக்குள் ஆழ்த்துகின்றீர். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை நீர் வெளிப்படுத்துகின்றீர், மேலும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் எல்லைகள் என்று நீர் வழங்குகின்றீர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இரவை பகலுக்குள்ள ஆழ்த்துறோம், மேலும் பகலை இரவுக்குள்ள ஆழ்த்துறோம். இறந்தவற்றில் இருந்து அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம முதல் மரணத்தை தான் சொல்றாரு. அங்கிருந்து வந்துட்டோம், உயிர் பெற்றோம். 2வது வந்து உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துகின்றார். இதெல்லாம் வந்து கடவுளோட ஒரு மாபெரும் ஒரு அத்தாட்சியா இருக்குது. தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, மேலும் நீ தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும், அதாவது கடவுள் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு எல்லைகளின்றி நாம் வழங்குகின்றோம், எல்லைகளின்றி நீ வழங்குகின்றீர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து கடவுளுடைய மாபெரும் ஒரு விஷயமா இருக்குது. கடவுளால மட்டும்தான் அது செய்ய போகக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து 37ல சொல்றாரு 3ல, அவளுடைய இரட்சகர் அழகியதொரு ஏற்றுக்கொள்ளலாக அவளை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஜக்கரியாவின் பொறுப்பின் கீழ் அழகியதொரு வளர்ப்பாக அவரை வளர்த்தெடுத்தார். அவளுடைய தொழுமிடத்தில் ஜக்கரியா நுழைந்த பொழுதெல்லாம் அவரிடம் வாழ்வாதாரங்களை அவர் கண்டார். அவர் கேட்பார், மேரி, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? அவர் கூறுவார், இது கடவுளிடம் இருந்து வந்தது. தான் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் கடவுள் எல்லைகளின்றி வழங்குகின்றார். இப்ப இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துலயுமே வந்து கடவுளோட விஷயத்த வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவர் போறாரு, தொழுமிடத்துல போகும்போதெல்லாம் மேரிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு ஜக்கரியா, பார்க்கும்போது கேட்கிறாரு அப்படிங்கிறது, இத வந்து நீங்க வந்து கொஞ்சம் கடவுளோட வல்லமைய குறைச்சு மதிப்பிட்டாலுமே அது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது, பேரோ சொல்ற மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் வந்து சூழ்ச்சியா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ப முடியாத விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிரும். ஆனா கடவுள் வந்து அந்த வாழ்வாதாரத்தை கூட ஏதோ ஒரு வாழ்வாதாரம், வாழ்வதற்கு உண்டான ஒரு ஆதாரத்தை மேரிட்ட கடவுள் கொடுக்குறாரு. கொடுக்குற பொழுதெல்லாம் ஜக்கரியா அதுக்குள்ள நுழையும் பொழுதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப இதை நாம எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு தனிப்பெரும் விஷயமா நீங்க எந்த அளவு கடவுளை உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒண்ணுமே இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு உணவை வந்து ரொம்ப விரும்புறீங்க. அந்த உணவு வந்து ஒரு முக்கியமான நாளா இருக்கு உங்களுக்கு.
முக்கியமான நாளா இருக்கும். அன்னைக்கு நீங்க அதை போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காத ஆப்போசிட்டா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு கெட்டு போன ஒரு உணவா இருக்கலாம், இல்ல அது வந்து நீங்க விரும்பத்தகாத ஒரு சுவை இல்லாத ஒரு உணவா இருக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதே இரவுல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத புறத்துல இருந்து அன்னைக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு உணவை வந்து நீங்க சாப்பிட போறீங்க, சாப்பிட்டிருப்பீங்க. சுவையும் நல்லா இருந்திருக்கும், நல்லா சாப்பிட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இதெல்லாம் வந்து கடவுளுடைய ஒரு வாழ்வாதாரம் தான், கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் தான். அப்ப அந்த இடத்துல நம்ம கடவுளை வந்து நினைக்கிறோமா, அதுதான் இயலும் பொழுதெல்லாம் பாடுபட வேண்டுங்கிறது அதுதான். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப மற்றவங்களை காட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னா அது கஷ்டமே கிடையாது. கடவுளை புரிந்து கொண்டவர்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. அதை வந்து அது தோணும், மனிதன் பலகீனமானவன் தான், அவன் எல்லாம் வச்சிருக்கான் நமக்கு இல்ல அப்படிங்கும் போது அந்த இடத்துல கடவுள் வந்து மேல உங்களை வந்து தம்பட்டியால உங்க ஆன்மால ஒரு அடி அடிப்பாரு. இல்லப்பா, கடவுள் நாடுறதுதான் இதுல வந்து ஏதோ நம்மளை நிலை நிறுத்திருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு நன்மையான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் வந்து கடவுளை முழுமையாக உணர்தல், அதுதான் வந்து உண்மையா புரிதலான ஒரு விஷயமா இருக்கும். ஒருத்தர் கஷ்டமே இருக்குது, பண பிரச்சனையா இருக்குது, தொட்டதெல்லாம் பிரச்சனையா இருக்குது அப்படிங்கும் போது, ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து தொடர்ந்து கடவுள்கிட்ட வந்து முறையிட்டுக்கிட்டு இல்லாம நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேங்கன்னா அது வந்து பலனே கிடையாது. அது வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான். பழமொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்குது, செய்யக்கூடிய தொழில் பிரச்சனையா இருக்குது, பொருளாதார பிரச்சனையா இருக்கு, பணம் பிரச்சனையா இருக்குது. ஆனா நான் வந்து கடவுளை வந்து வழிபட மாட்டேன், 5 நேரம் தொழுக மாட்டேன், ஆனா நான் வந்து இருக்கிறேன், ஆனா என்னைய கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னா நீங்க கடவுளை வந்து முழுமையா உணரலாம். நீங்க இதை செஞ்சிட்டீங்கனாலே அந்த உணர்தல் அப்படிங்கிறது வேற மாதிரி கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை வந்து கொடுப்பாரு. அந்த மனசு வந்து அதை வந்து பெருசா வந்து அதுதான் பெரிய விஷயமே. அந்த ஆன்மா வந்து அதை வந்து பெருசா வந்து எடுத்துக்கிறாரு, பிரச்சனைய சிம்பிளா போயிடும், அவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இதோட முடிச்சுக்கிறேன். உதாரணம் மட்டும், நீங்க அந்த ஒரு சினிமா டயலாக் மாதிரி தான் இருக்கும். பிரச்சனைங்கிறது சிறு கல்லை தூக்கி நீங்க உங்க கண்ணு கிட்ட வச்சுட்டீங்கன்னா அது பெருசா தான் தெரியும். அதை நீங்க வந்து கடவுளை உணரல, புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாதான். அதே அந்த கல்லை தூக்கி நீங்க தூரமா வச்சுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்ப சிறுசாயிரும். இது மாதிரிதான். ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகுவேன், நான் வந்து எப்பயாவது இப்படி வரும்போது குரானை கேட்டுக்கிருவேன் அப்படின்னாலும் அதுவும் தப்புதான். அதே மாதிரி நான் 5 நேரம் தொழுகிறேன், குரானை ஓதுறேன், எல்லாம் பண்றேன், கடவுள் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யறேங்கிறத காட்டிலும் நீங்க கடவுளை உணரணும்னா இயலும் பொழுதெல்லாம் பாடுபட வேண்டுங்கிறது நீங்க நினைவு கூற வேண்டிய விஷயத்தை தான் கடவுள் கத்துக் கொடுக்குறாரு. அது போகும், உங்களை தள்ளிக்கிட்டு போகும். எப்படி போகும் அப்படின்னா, பந்த தூக்கி நீங்க தண்ணிக்குள்ள அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு டயத்துக்கு மேல வெளியே வரும் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த ஒரு பிரச்சனையில அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சலோ மரியாதையோ குறையுது அப்படின்னா கடவுள் கண்டிப்பா, நீங்க கடவுளுடைய செயல் திட்டத்தின்படி போயிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கடவுள் கண்டிப்பா உங்களை கண்ணியப்படுத்தவும் தருவாரு, கௌரவப்படுத்தவும் செய்வார் கண்டிப்பா. எப்படி பந்தை நம்ம அமுக்குறது எப்படி மேல வருதோ அதே மாதிரி கடவுள் உங்களை வந்து கண்டிப்பா வந்து கண்ணியப்படும். அதான் ஒரு பிரார்த்தனையிலேயே வரும். இப்போ இன்ஷால்லா இதெல்லாம் வந்து கடவுளை நம்ம அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. கடவுளுடைய அருளை வந்து அவரால் தவிர யாராலுமே கொடுக்க முடியாது. அதுலயே முக்கியமான ஒரு விஷயம் கிருபை அப்படிங்கிறது மனிதன் செய்த தகுதியற்ற செயலுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான் நம்மளை வந்து சரணடைதல் தேர்ந்தெடுது. அதனால வந்து நான்கிற அந்த இதே வரவே கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. இதை வந்து நீங்க வந்து அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடவுள் அதன்பால் உங்களை வந்து கண்டிப்பா வந்து வழி நடத்துவாரு இன்ஷா அல்லாஹ். அதை செய்யக்கூடியவர்களாக, கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக, கடவுளை மட்டும் நினைவு கூறக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஹக்கீம் ஸலாம்.